இந்த முப்பெரும் விழாவினுடைய தலைவராக, கவிஞர் மன்ற தலைவராக, விழா தலைவராக நம்ம எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய கவிஞர் பாவலர் ஐயா கோ மலர்வண்ணன் அவர்கள் இப்பொழுது தலைமுறை. தருமபுரி மாவட்ட தமிழ் கவிஞர் மன்றம் தொடங்கிய நாளிலிருந்து மிக சிறப்பான முறையிலே இயங்கிக் கொண்டு வருகின்றது. நம்முடைய கவியரங்கத்தையும் நாம் பல்வேறு விதமாக நடத்த வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இந்த முதல்ல கடந்த ஜனவரி மாதத்தில் 28ஆம் தேதி காவிரி ஆற்றங்கரையில் நாம் கவியரங்கத்தை நடத்தினோம். ஆற்றங்கரை கவியரங்கம். அடுத்து இன்று மலைச்சாரல் கவியரங்கத்தை இந்த மஞ்சுவாடியில் நடத்தி கொண்டிருக்கிறோம். மிக சீரிய முறையில் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த கவியரங்கம் மிக சிறப்பாக அமைந்திருக்கிறது. இந்த கவியரங்கத்திற்கு வருகை தந்து நம்ம எல்லாம் வழிபடுத்துகின்ற ஐயா கன்னிமை அவர்கள் வந்திருக்கிறார்கள். உண்மையிலேயே ஐயா அவர்கள் வயது மூப்பின் காரணமாக வெளியில் அதிகமாக வருவதில்லை. ஆனால் முல்லையரசு ஐயா அவர்கள் அவரை விட்ட மாதிரி தெரியல. நீங்கள் கண்டிப்பாக வர வேண்டும், இந்த விழாவில் கலந்து கொள்ள வேண்டும், வந்து நூல் வெளியிட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வேண்டிக் கொண்டதற்கேற்ப ஐயா கன்னிமை அவர்கள் வந்திருக்கிறார்கள். கன்னிமையை பற்றி பெரும்பாலும் நம்முடைய கவிஞர் பெருமக்கள் எல்லோருக்கும் தெரியும். நம்முடைய தருமபுரி மாவட்டத்தில் மூத்த கவிஞர், பகுத்தறிவு பாவலர், தொடக்க காலத்திலேயே கவிதை பாடி தமிழ்நாடு அரசினுடைய பரிசு பெற்ற கவிஞர். அத்தகைய கவிஞர் இங்கே வந்திருக்கிறார்கள். அவருக்கு என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக நம்முடைய ஐயா முல்லையரசு ஐயா அவர்கள் எப்போதும் மிக ஊக்கத்தோடும் ஆக்கம் தருகின்ற வகையில் நம்மோடு இருந்து செயல்படுகின்றவர். நாம் நடத்துகின்றோம். ஒவ்வொரு வாரமும் நாம் நூல் திறனாய்வு நடத்துகிறோம். அந்த நூல் திறனாய்வில் தவறாமல் கலந்து கொண்டு தம்முடைய கருத்துக்களை அவர் வெளிப்படுத்துகிறார். அப்படிப்பட்டவர் வழிகாட்டலோடு இங்கே நாம் நடத்தி கொண்டு இருக்கிறோம். ஐயா தமிழ் மகன் பா இளங்கோ அவர்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும். அருமையான பேச்சாளர், சொல்லின் செல்வர். தருமபுரி மாவட்டத்தில் அரசு சார்பில் நடக்கின்ற எந்த நிகழ்வாக இருந்தாலும் அவர்தான் ஒருங்கிணைப்பாளராக இருந்து அமைச்சர்களை வரவேற்று அவர்களுக்கெல்லாம் நல்ல உபசாரம் செய்யக்கூடியவர். அப்படிப்பட்டவர் இன்றைக்கு நம்முடைய கவியரங்கத்தில் கவிதையை பாடி தொடங்கி வைக்க வந்திருக்கிறார்கள். அவருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக நம்முடைய தருமபுரி மாவட்ட படைப்பாளர் சங்கத்தினுடைய செயலாளர் கூத்துப்படி பழனி ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். உண்மையிலேயே நான் அவரை கொஞ்சம் சிறப்பு நிலையில் தான் வைத்திருந்தேன். அவர் ஒரு அமைப்பினுடைய செயலாளர் இருக்கிறார், அந்த அளவிலே வைத்திருந்தேன். ஆனால் பழனி ஐயா அவர்கள் என்னை ஏன் நீங்கள் கவிஞர் மன்றத்தில் இணைக்க மாட்டீர்கள் என்று சொல்லி அவர் சொல்லும்போது தான், ஆமாம், இவரை நாம் கவிஞர் மன்றத்தில் இணைக்க வேண்டும் என்று இணைத்த பிறகு மிக அற்புதமான கவிதையை ஆற்றங்கரை கவியரங்கத்தில் அற்புதமான கவிதையை தந்திருக்கிறார்கள். இப்படி மிக சிறப்பான முறையில் இந்த கவியரங்கம் நம்முடைய தமிழ் கவிஞர் மன்றம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நம்முடைய கவிஞர் பெருமக்களுக்கெல்லாம் மரபு வழியில் கவிதை எழுத வேண்டும், கவிதை படைக்க வேண்டும் என்பதற்காக பா எழுத பயில்வோம் என்கின்ற புலனத்தின் வழியாக எல்லோருக்கும் பயிற்சி கொடுத்து பா எழுத பயில்வோம் என்கின்ற ஒரு நூலையும் வெளியிட்டிருக்கிறோம். அது இலக்கணங்களை சொல்லி அவர்களுக்கு பாடம் கற்பிக்கின்ற ஒரு தொடராக இருந்தது. இப்படி வந்தால் நம்முடைய கவிஞர்கள் இணைய மாட்டார்கள் என்பதற்காக இன்னொரு வழியை கண்டுபிடித்தேன். மரபின் விரல் பிடித்து என்கின்ற அமைப்பில் இலக்கணத்தை சொல்கிறதில்லை. முதல்ல அவர்களுக்கு ஈரசிசியர்களை சொல்லி இது மாதிரியான ஈரசிசியர்களை நீங்கள் எழுதுங்க என்று சொல்லி அவர்களுக்கு வழிகாட்டி பல ஈரசிசியர்களை எழுதின பிறகு அதை வைத்துக்கொண்டு ஆத்திச்சூடி முதலான அருமையான சிறு நூல்களை எல்லாம் எழுத பழக்கினோம். ஒவ்வொரு வட்டந்தோறும் இனிமேல் ஒரு கவியரங்கம் நடக்கும். பெண்ணாகரத்தில் ஆற்றங்கரை கவியரங்கம், பாப்பிரெட்டிப்பட்டியில் மலைச்சாரல் கவியரங்கம், அடுத்தது சம்பத்து ஐயாவை சொல்லியிருக்கிறார்கள். சித்தேரி மலையிலே மலை கவியரங்கம் நடத்த இருக்கிறோம். ஐயா சொன்னது, ஐயா கன்னிமையா அவர்கள் சொன்னார்கள், மிக அற்புதமாக நமக்கு எடுத்தும் கொடுத்தார்கள். கோட்டை கவியரங்கம் நடத்தலாம், அதியமான் கோட்டை இருக்குது, கோட்டை கவியரங்கம் நடத்தலாம், அது தென்கரை கோட்டை இருக்குது, கோட்டை கவியரங்கம் நடத்தலாம்னாரு.
அடுத்து ஏற்கனவே அந்த ஆற்றங்கரை கவியரங்கத்திலே நண்பர் நாகராஜன் அவர்கள் ஒரு வேண்டுகோளும் வைத்து விட்டார். நாகமரையிலே படகு கவியரங்கத்தை நடத்தலாம் என்கின்ற வேண்டுகோளையும் வைத்து விட்டார். இனி வருகின்ற காலத்தில் மிகச் சிறப்பான முறையில் கவியரங்கங்கள் நடக்கும். சி. சரவணன் ஐயா அவர்களை முன்னிலை உரை வழங்குமாறு அன்போடு அழைக்கிறேன். தருமபுரி மாவட்ட தமிழ் கவிஞர் மன்றம் சிறப்பாக கவிஞர் பெருமக்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து ஒரு அருமையான கவியரங்கத்தை நடத்த இருக்கிறோம். அந்த வகையில் இந்த முன்னிலை வகிக்க அழைத்த கவிஞர் பெருமன்றத்தினுடைய நிர்வாகிகளுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தருமபுரி மாவட்டத்தில் ஐயா இந்த அமைப்பை உருவாக்கிய பிறகு பல்வேறு பகுதியில் சிறப்பான நிகழ்ச்சிகள்லாம் நடைபெற்று வருகிறது. இணையவழி நிகழ்ச்சியும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நூல் வெளியீட்டு விழா, புத்தக விற்பனை, இது போன்ற பல்வேறு பணிகளையும் இந்த மன்றம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்றைக்கு இந்த ஒரு மலைச்சாரல் பகுதியிலே ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதியாக ஐயா அவர்கள் குறிப்பிட்டார்கள், அடுத்து வரும் புத்தக திருவிழாவில் தருமபுரி மாவட்ட படைப்பாளர்களுடைய அரங்கில் நம்முடைய மாவட்ட படைப்பாளர்களுடைய படங்கள் அனைத்தும் இடம்பெற வேண்டும் என்று குறிப்பிட்டார்கள். இது ஒரு நல்ல அருமையான யோசனை. இதை நாம் செயல்படுத்துவோம். மாவட்ட படைப்பாளர்களுடைய படங்கள் மட்டுமல்லாது அவர்கள் எழுதிய நூல்களும் இடம்பெறும் வகையிலே நாம் அந்த காட்சிப்படுத்தலாம். அது இல்லாமல் நாம் ஒரு சிறிய ஒரு துண்டு அறிக்கையாக ஒரு சின்னதாக ஒரு ஃபேம்லெட் மாதிரி கூட நாம் செய்வோம். ஏனென்றால் நாம் தருமபுரி மாவட்டத்தில் தான் முதல் முறையாக நாம் மாவட்ட படைப்பாளர்களுக்கு என்று புத்தக கண்காட்சியில் நாம் ஒரு அரங்கு ஏற்பாடு பண்ணோம். அதுக்கு தொடர்ந்து 3-4 ஆண்டுகளாக செய்து வருகிறோம். தருமபுரி மாவட்ட தமிழ் கவிஞர் மன்றம் நடத்துகின்ற முப்பெரும் விழாவில் மலைச்சாரல் கவியரங்கத்திற்கு தலைமையேற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய தருமபுரி மாவட்ட தமிழ் கவிஞர் மன்றத்தினுடைய தலைவர் பாவலர் கோ. மலர்வண்ணன் ஐயா அவர்களே, இங்கே இந்த மலைச்சாரல் சார்ந்து மஞ்சுவாடி சார்ந்து அனைவருக்கும் அறியாமல் இருந்த பல செய்திகளை கன்னிமை ஐயா அவர்கள் நமக்கெல்லாம் வரலாற்று தகவலோடு செவிவழி செய்திகள் எல்லாம் குறிப்பாக நமக்கு கொடுத்து பல புதிய தகவல்களை கொடுத்த கன்னிமை ஐயா அவர்களே, தமிழ் கவிஞர் பெருமன்றத்தினுடைய மூத்த தலைவர் பாவலர் பெரு முல்லையரசு ஐயா அவர்களே, மன்றத்தினுடைய வழிகாட்டி தமிழ் மகன் இளங்கோ ஐயா அவர்களே, இங்கே தருமபுரி மாவட்ட படைப்பாளர் சங்கத்தின் சார்பாக வாழ்த்துரை வழங்கிய மாவட்ட தலைவர் நூலகர் சி. சரவணன் அவர்களே, நிகழ்விலே பங்கு பெற்றிருக்கின்ற கவிஞர் பெருமக்களே, நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து கொண்டிருக்கின்ற மாரி கருணாநிதி அவர்களே, அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். குறிப்பாக தருமபுரி தமிழ் கவிஞர் மன்றம் கடந்த ஒரு ஆண்டாக பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பாய்ச்சல்னு சொல்லலாம். அது சாதாரண பாய்ச்சல் இல்லை. என்றைக்கு ஓய்வு கிடைக்குதோ அன்றைக்கெல்லாம் ஏதாவது ஒரு நிகழ்வு. வாரந்தோறும் சனிக்கிழமை 7:30 மணி, 7:30 போதும் சனிக்கிழமையில் அந்த நிகழ்வு நூல் திறனாய்வு அல்லது நூல் அறிமுகம் என்ற ஒரு நிகழ்வு தொடர்ச்சியாக 49 வாரம், ஓராண்டை கடந்து 2வது ஆண்டில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நேற்று கூட சிவசக்திவேல் அவர்களுடைய தோணி என்ற சிறுகதை நூலை சிவமுனுசாமி அவர்கள் அற்புதமாக திறனாய்வு செய்தார்கள். இது போன்று பல நிகழ்வுகள். நமக்கு தொழில் இதுவென சொல்வார் பலர், எனக்கு தொழிலே தொழிற்கல்வி போதிப்பதென கொண்டவர் இவர். தனது காந்த குரலால் தருமபுரி மண்ணை ஈர்த்தவர். கவிமொழி குணமொழி மகள்களை எழிலரசியை இணையாய் ஏற்றி ஈந்தவர். காலார நடந்து கவிதை தந்தவர். உளமாற நட்பு பாராட்டும் புதுமை வித்தகர். தமிழ் மகன் நான் என தரணிக்கு சொன்னவர். தமிழன்னைக்கு ஒன்றென்றால் அனைவருக்கும் முன்னவர் அன்பு நிறைந்தவர். தமிழ் மகன் இளங்கோ அவர்கள் கவியரங்கை தொடங்கி வைப்பார்கள். நான் வணங்கும் செந்தமிழே, என் மூச்சிருக்கும் வரை என் முதல் வணக்கம் உனக்குத்தான். முத்தமிழே முதல் வணக்கம். இந்த அருமையானதொரு நிகழ்வு, அழகான மலைச்சாரல், இயற்கை எழில் சூழ்ந்த இந்த நிகழ்விலே கலந்து கொள்வதிலே பெருமகிழ்வு கொள்கிறேன். குறிப்பாக தருமபுரி மாவட்டத்தின் அடையாளங்களாக இருக்கக்கூடிய ஐயா கன்னிமை அவர்களும்
ஐயா பெருமுள்ளையரசு அவர்களும் ஐயா மலர்வண்ணன் அவர்களும் இதை முப்படை தளபதிகள் போல இதை நடத்தி கொண்டிருப்பது போற்றத்தக்கது. இந்த மூவரும் தருமபுரியினுடைய தமிழ் வளர்ச்சியை முன்னோக்கி எடுத்து சென்று கொண்டிருக்கக்கூடியவர்கள். அவர்களை நாம் வழிகாட்டிகளாக கொண்டு இந்த அரங்குகளை எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அழகாக ஐயா அவர்கள் தருமபுரியுடைய பெருமையை சொல்லுகின்ற பொழுது மஞ்சவாடி கணவாய் வழியாக பாவேந்தர் அவர்கள் பயணம் செய்ததால் தான் சஞ்சீவ பர்வதத்தின் சாரல் அந்த கவிதை உருவானதாகவும், ஒகேனக்கல்லை பார்த்து சென்ற பிறகுதான் அழகின் சிரிப்பு என்ற எழுதியதாகவும் அழகாக எடுத்து சொன்னார்கள். இந்த பெருமைகளையெல்லாம் நமக்கு சொல்ல யார் இருக்கிறார்கள்? தருமபுரியின் பெருமையை பாவேந்தரோடும் அவருடைய புதல்வர் மன்னனோடும் கவிஞர் சுரதாவோடும் பயணம் செய்த ஐயாக்கள் மூவரும் இருக்கிறார்கள். இவர்களையெல்லாம் விட்டு நாம் எங்கே தமிழை வளர்க்கப் போகிறோம்? அற்புதமான அடையாளங்களாக இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய வழிகாட்டுதலை நாம் மேற்கொண்டு மேலும் மேலும் நம்முடைய தருமபுரி மாவட்டத்தை நல்ல நிலைக்கு உயர்த்தி செல்வதை இது ஒரு வாய்ப்பாக நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற தகவலை சொல்லி கவியரங்கை துவக்கி வைக்க நான் விழைகிறேன். நேரம் கடந்து கொண்டிருக்கிறது, பேசுவதை பிறகு கூட பேசிக்கொள்ளலாம். மலைச்சாரல் கவியரங்கம், மஞ்சவாடி கணவாய் பூங்கா, சேர்வராயன் மலைச்சாரல் செழிப்பில் ஓங்கும் மஞ்சவாடி கணவாய். தலைப்பு: மலைச்சாரல் கவியரங்கம் சிறந்திட கவிச்சாரல் தந்திட்ட தலைவரே. மலையடி மனம் கவர் சோலையிலே தலைவராம் மலர்வண்ணன் வழியிலே கவிஞர்கள் தொடர்கின்ற போதிலே கவிதைகள் மரபாக பொழியுமே. கவிஞர் மன்றத்தின் செயல்களார் கவிஞர்கள் தகடூரில் பெருகினரே. முன்னோடியாம் கன்னிமை ஐயாவும் கருஞ்சட்டை பெருமுல்லை ஐயாவும் முன்னோரின் நெறி சார்ந்த வாழ்வுதனை நல்லோர் வியந்திடவே வாழுகின்றீர். உங்களுக்கு சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். உளமாற உங்களையே தொடர்கின்றோம். எங்களின் வழிகாட்டி நீங்களையா, எங்களின் வழிகாட்டி நீங்களையா, என்னாலும் முன்னத்தி ஏர் நீங்கள். வளமான வாழ்க்கைக்கு உரியவர்கள், வாணியாற்று படுகையிலே வாழ்பவர்கள். வளமான சிந்தனைக்கும் உரியவர்கள், வாழுகின்ற பகுதி இது உறுதி செய்தீர். பகுத்தறிவு பகலவனின் பாதையிலே பயணிக்கும் நல்லவர்கள் கூடுமிடம். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புகின்ற பண்பாளர் சேருகின்ற கோட்டம் இது. கவிதை தலைப்பிற்குள்ளே சேர்வராயன், நாம் இதுவரை ஐவகை நிலத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். 5 வார்த்தைகளாக அல்லது 5 வரிகளாக. ஐயா அவர்கள் காவிரி ஆற்றினுடைய தலைப்பை கொடுக்கின்ற பொழுதே காவிரியின் பெருமையை பேச வேண்டும் என்று கொடுத்தார். அதே போல இந்த தலைப்பையும் அவர் சேர்வராயன் மலையையும் விடுவதாக இல்லை, மஞ்சவாடி கணவாயும் விடுவதாக இல்லை. இது இரண்டை பற்றியும் குறிஞ்சி நிலத்தை பற்றியும் தெளிவாக நாம் பேச வேண்டும் என்பதற்காகவே இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறார். அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுகின்ற வகையிலே நான் முயற்சி செய்து கவிதை வடித்திருக்கிறேன். சேர்வராயன் மலைச்சாரல் செழிப்பில் ஓங்கும் மஞ்சவாடி கணவாய், சேர்ந்திடும் கவிக்கூட்டம் மகிழ்வாய், கூடிடும் தமிழ் பற்றால் இனிதாய், வியந்திடும் மண்ணுலகம் தமிழரின் ஐவகை நிலப்பிரிவு கண்டதாலே, நயமிகு நாகரீகம் அறிந்தோரும் தமிழரே என்பதையும் உணர்ந்தனரே. மஞ்சவாடி கணவாய் பகுதியெல்லாம் குறிஞ்சியாம் நிலத்தின் வகைதானே, நெஞ்சமெல்லாம் நிறைகின்ற வனமழகு, நினைத்தாலும் மகிழ்வு தரும் மலையழகு. சேர்வராயன் அடிவாரம் அமைந்திருக்கும் செழுமைமிகு கணவாயாம் மஞ்சவாடி, நேர்ந்தவர்க்கு நிழலேதான் தருகின்ற நேயமிகு இயற்கையின் கொடையாகும். பெரும்பொழுது கூதிர் முன்பணியாம், யாமம் என்பதுவே சிறுபொழுதாம், பொறுப்பன் வெற்பன் சிலம்பனுமே கொடிச்சி நாடனும் தலைமக்கள், குறவர் குறத்தியரும் காணவரும் இருந்தனர் இவர்கள்தான் குடிமக்கள். புறப்பொருள் ஆணிரையை கவர்தலாகும், அகப்பொருள் புணர்தலை பற்றியதாம். குறிஞ்சி என்பதையும் நாம் அறிவோம், மலையும் மலை சார்ந்த இடமும் தான். குறிஞ்சி நிலத்துள்ள ஊர்களையே சிறுகுடி என்றேதான் அழைத்தனரே. குறிஞ்சி மக்களோட தொழில்களிலே கிழங்குகள் அகழ்தலே முதல் தொழிலாம். குறிஞ்சியின் தொழிலாய் தேனெடுத்தல், திணை காத்தல், வெறியாடல் இவையும் உண்டு. தினையோடு மலை நெல்லும் விதைத்திடுவர், தினந்தோறும் அதையேதான் உண்டிடுவர். பனைமரத்து வைரம்போல் தோல் வலிமை பெற்றவராய் வாழ்ந்திடுவர் குறிஞ்சியிலே. மூங்கில் அரிசியையே குறிஞ்சி மக்கள் விரும்பியே சமைக்கின்ற உணவதுவாம். மூங்கிலோடு வேங்கை மரங்களெல்லாம் நிறைந்தே இருந்ததுவாம் குறிஞ்சியிலே.
வேங்கை மலர் காந்தல் குறிஞ்சி என சூடுகின்ற மலர்களெல்லாம் இதுவேதான். வேங்கை போல வீரம் மிக கொண்டவராம் குறிஞ்சிமண் வாழுகின்ற மக்களெல்லாம். குறிஞ்சிப்பண் என்பதைத்தான் பாடினரே குறிஞ்சியிலே குடியிருந்த மக்களெல்லாம். குறிஞ்சிப்பண் யாழினையே மீட்டித்தான் குறிஞ்சியின் மக்களும்தான் மகிழ்ந்தனரே. சேயோன் மேய மைவரை உலகமும் சொன்னது தொல்காப்பியம் அறிந்திடுவீர். சேயோன் என்கின்ற தெய்வத்தையே பண்டைய மக்களும்தான் தொழுதனரே. கரடிகளும் புலிகளும் யானைகளும் விரும்பியே வாழ்ந்தது குறிஞ்சியிலே. குரங்குகளும் பன்றிகளும் வாழ்ந்தாலும் கிளிகளும் மயில்களும் மலிந்தனவே. குறிஞ்சியில் ஒளித்திட்ட பறையொளிதான் தொண்டகம் வெறியாட்டு என்பதெல்லாம். குறிஞ்சியில் அதிகமாக விளைந்ததெல்லாம் அகிலும் சந்தனமும் தேக்குவுந்தான். அருவியும் சுனையுமே நீர்நிலையாம், அதுவேதான் குறிஞ்சி நில அடையாளம். அருவியிலே ஆடிப்பாடி மகிழ்ந்திடுவீர், சுனையிலே நீந்தியுந்தான் கழித்திடுவர். பட்சிகள் பற்பளவும் பாடிடுமே, பலவகை பண்ணாக கேட்டிடுமே. வெற்றியும் இவர்களது பண்பாகும், வெற்றியை பாடித்தான் மகிழ்ந்தனரே. மலைகளிலே வாழ்க்கையது இருந்தாலும் மாண்பினில் சிறந்தவராய் வாழ்ந்தனரே. மலைவாழ் மக்கள்தான் என்றெண்ணி மதிப்பினில் குறைவாக எண்ணிடாதே. மலையாளி மக்கள்தான் என்றெண்ணி மதிப்பினில் குறைவாக எண்ணிடாதே. சேர்வராயன் மலைகளெல்லாம் சேர்ந்ததுதான் கிழக்கு தொடர்ச்சி மலை என அறிவோம். சேர்வராயன் மலை என அழைப்பதற்கு காரணமே சேர மன்னன் ஆண்டதுவோ. சேலம் மாவட்டத்தின் அடையாளம் ஏழைகள் விரும்புகின்ற ஊட்டி இது. ஞாலமே போற்றுகின்ற ஏற்காடு, நாமும் இதை அறிந்திடுவோம் நன்றாக. சேர்ந்தோடி பாய்ந்திடும் மணிமுத்தாறு சேர்வராயன் மலையேதான் நதிமூலம். சேர்வராயன் கொடுத்திட்ட நற்கொடையே நமக்கிங்கு கிடைத்திட்ட வாணியாறு. வாணியாறு பாய்கின்ற காரணத்தால் வளமாக தகடூர் மண் மாறியதே. வாணியாருடன் சரபங்கா தொப்பூராறு இவையனைத்தும் தோன்றிய மலை இதுவே. இத்தனை நதிகளையும் கொடுத்த மலை இனிதான அருவியையும் கொடுத்ததுவே. அத்தனை அழகுடனே நீர்வீழ்ச்சி கிளியூரில் கொட்டிடுதே அருவியென. சேர்வராயன் மலையோங்கி இருப்பதனால் சூழ்ந்திடும் மேகங்களே மழையாகும். நேர்ந்திடும் மழையாக நமக்கெல்லாம் நித்தமும் நமைக்காக்கும் மலை இதுவே. நலமான சிந்தையுடன் நற்கவிகள் நயமாக படைத்திடுவீர் நற்கவிகள். பலமான மேடை இது ஐயமில்லை, பற்றுடனே கவிமரபில் பயணிக்க. மஞ்சவாடி கணவாயில் மனம் நிறைய மகிழ்வோடு பாடிடுவீர் கவிதைகளை. நெஞ்சமெல்லாம் நினைவாளே நிறைந்திருக்க கவியரங்கை துவக்கி வைத்து அமர்கின்றேன். வாய்ப்பிற்கு நன்றி. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு எனச் சொல்லி சாம்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், என் சாம்பல் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்ற இலங்கை கவிஞனின் வரிகளோடு நிறைவு செய்கிறேன். நன்றி. கருஞ்சட்டையை வெறுஞ்சட்டையாய் அணியாது, வெல்லும் கொள்கை சட்டையாய், மரபு கவிதை சாட்டையாய் சுற்றி சுழன்றோடும் நல்லாசிரியர். அரிமா நோக்காய் நந்தமிழ் நெஞ்சங்களில் கலந்தவர். கலைஞருக்கு காவியம் கண்டவர், குழந்தைகளுக்கு நாற்றங்கால் நவின்றவர். நீரோட்டமாய் உரை வீசும் பகுத்தறிவு தேரோட்டமாம் பெரு முல்லையரசு ஐயா அவர்கள் இப்பொழுது கவிதை தலைமை அரங்கு நிகழ்வு செய்வார்கள். என் தமிழே, செம்மாந்த செம்மொழியே, ஏறுநடை போடும் எம்மொழியோ, உலகம் வேரூன்றிய நாள் முதல் உடன் தோன்றிய முதல் மொழியே, எமையென்ற என் தமிழ் தாயே, என் தமிழே, என் வணக்கம் ஏற்றிடுக. எழிலார் இயற்கை சூழ் கொண்ட இவ்வவையை போற்றிடுக. எம்மவரை உனதன்பால் பற்றிடுக. ஏரோட்டும் குடிப்பிறந்த என்னை தமிழை சீராட்டும் நிலைக்கு பாராட்டவிட்ட ஈரோட்டு கிழவனாம் அறிவுலக ஆசான் தந்தை பெரியாரை நினைவு கூர்ந்து தொடங்குகின்றேன் என் நிகழ்வை. வண்ண வண்ண மலரெடுத்து மணக்கின்ற மாலையினை தொடுக்க கண்டீர். எண்ணத்தில் மணங்கமழும் வண்ணத்தமிழ் சொல்லெடுத்து நெய்வதற்கு
மரபின் விரல் பிடித்து மனிதமிழில் பாவெழுத பயிற்றுவித்த பாவரசர் எண்ணத்தில் எழுச்சி பொங்க ஏற்றமுடன் எழிலார் தமிழ் புடைக்க தலைமை ஏற்ற முத்தமிழ் கோவே மரபின் மாமணியே என் வணக்கம் ஏற்றிடுக. செந்தமிழின் சீரார்ந்த செம்மாந்த நடைப்பயில செந்தமிழின் சீரார்ந்த செம்மாந்த நடைப்பயில செஞ்சொல்லால் மாலைகளை தொடுத்தே வண்டமிழில் வண்ணத்தமிழ் வரவேற்புரையை தணலிலிட்ட தங்கமென தகத்தக்காய தண்டமிழால் வரவேற்புரை வழங்கி தகடூர் தமிழ்த்தாரகை ரேவதி எனும் செல்வமே வாழ்க நின் தமிழ் வாழ்க நீ வீர். அருநெல்லி கனிந்த அதியனின் ஆற்றில் ஆற்றல் மிகு கொண்டிலங்கும் நல் நூலகராம் படிக்க வைக்கும் பணியினையே மற்றவரை படிக்க வைக்கும் பணியினையே நூல்களை படிக்க வைக்கும் நூலக பணியை அரசுமக்கு தந்தாலும் நீயோ நூல் படைக்கின்ற பதிப்புக்கும் தன்னார்வ பணியினிலே உனை முன்னிறுத்தி அரசவைக்கும் அசரவைக்கும் தலைமையேற்று செந்தமிழ் செம்மல் சரவணன் பணியினை போற்றி மகிழுகின்றேன். வாழ்க. தமிழ் கவிஞர் மன்றத்தின் எண்ணத்தின் இருப்பை தமிழ் கவிஞர் மன்றத்தின் எண்ணத்தின் இருப்பையே தமிழ் மன்னத்தில் விதக்கவிடும் வரைகளை செம்மல் எங்கள் கோகுல் கவித்தேடல் ஓவியமே உனது நூலை குன்றின் மேல் விளக்காக ஏற்றிவிட்ட ஏற்றமிகு காவிய கவிஞர் கண்ணிமைக்கும் நேரத்தில் கவிப்பாட ஒருவருண்டு கண்ணிமைக்கும் நேரத்தில் கவிப்பாட ஒருவருண்டு அவர் பேரே கண்ணிமை என்று கலைஞரெனும் முத்தமிழ் அறிஞனால் போற்றிய ஆற்றலாளர் புதுமை இதழ் குயில் ஏற்றின் ஆசிரியராம் பெரியார் விருதாளர் கவிஞர் கண்ணிமையை இம்மன்றம் பொன்னென போற்றி மகிழ்கின்றது. தேனினும் இனிதான நாவால் தேனினும் இனிதான நாவால் நனிதமிழில் நடனமிடும் எங்கள் தமிழ் மகனை ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் மாமடை போற்றுதும் மாமடை போற்றுதும் என போற்றியவரின் அடி பற்றி காலார நடக்கையிலே தன்னாவால் இனிய தமிழில் கனிவோடு உறவாடும் எங்கள் தமிழ் மகன் இளங்கோவே கவிப்பாடும் சொல்லின் செல்வங்கள் தந்திட்ட நல் ஆசானே தமிழை வளர்த்திடவே நாற்றங்கால் வளர்க்கும் நல் சொல்லேர் உழவரே நலங்கள் கூடட்டும் தமிழ் பயிர் செழித்திடவே எம்மரங்க கவிஞர்கள் எத்திக்கும் புகழ்மணக்கும் தித்திக்கும் தீந்தமிழில் ஏற்றமிகு எழில் பொங்கும் சேர்வராயன் மலைச்சாரல் செழிப்பிலோங்கும் மஞ்சவாடி கணவாய் நோக்கி வந்தனர் கவிஞர் பல்லோர் மங்காத தமிழெடுத்து தாம் பொங்கிய கவிதையோடு மஞ்சவாடி கணவாய் நோக்கி வந்தனர் கவிஞர் பல்லோர் மங்காத தமிழெடுத்து தாம் பொங்கிய கவிதையோடு. ஆம், சோர்வில்லா சேரமன்னன் சார்ந்திருந்த நிலம் இதுவாம் சேர்வராயன் மலையெனவே மருவியதால் செவிவழி செய்தி ஒன்று சீரார்ந்தோர் சொல்லும் நிலை சரியாக இருக்கலாமோ
விஞ்சி சீர் புகழ்மேவும் பஞ்சி புகை படர்ந்த மஞ்சி சூழ் இயற்கை கொஞ்சி விளையாடும் மஞ்சவாடி கணவாய் எல்லையில்லா மல்லாபுரம் மலைத்தொடர் இடையே பறந்துபட்ட சேர்வராயன் மலைகள் செழிப்பில் ஓங்கும். ஆம், சேர்வராயன் ஆளுமை நீளமோ 17 கல். சேர்வராயன் ஆளுமை நீளமோ 17 கல், அகலம் 12 கல்லாம். தொடரின் விரிவு 100 சதுர மைல் என்றனர் கணக்காளர். ஆழிசூழ் கடல் மட்டம் அதன் 4800 அடி வரை உயரம்தான். சேர்வராயன் மலைத்தொடர் நடுவில் வாணியாற்றின் பள்ளத்தாக்கு. இதன் திறனால் பிரிக்கப்படுகிறது 2 பகுதியாக. கீழ்ப்பகுதி கிழக்கு பகுதி மழைநீர் பெருக்கும் ஆற்றுப்படை ஆகிறது, ஆற்றுப்படுகை ஆகிறது. மேற்கு பகுதி பரந்த மலைத்தொடர், இதுவும் 2 பிரிக்கப்படுகிறது. வாணியாற்றுக்கும் காடையாம்பட்டி ஆற்றுக்கும் இடைப்பட்ட பகுதி மற்றொன்று, அதுதான் ஏற்காடு என்று. ஏற்காடு ஒழுங்கற்ற பீடபூமி. உயர்ந்து அகன்ற பூபாகமே பீடபூமி என்ற சொல்லாகும். இதுவே ஏற்காடாம். ஏழைகளின் ஊட்டி என்ற பெயரை ஏற்றது ஏற்காடு என்று நம் தமிழ் மகன் முன்னர் குறியிட்டு சென்று விட்டார். சேலத்திலிருந்து ஏற்காடு 20 கொண்டை ஊசி வளைவுகளை கொண்டதென அறியலாகும். சேர்வராயன் மலைச்சாரால் மஞ்சவாடி கணவாய் மூவா புகழ்மேவும் முத்தமிழை சொந்தம் கொண்டாட உரிமை உண்டு. சேர்வராயன் மலைச்சாரல் மஞ்சவாடி கணவாய் மூவா புகழ்மேவும் முத்தமிழை சொந்தம் கொண்டாட உரிமை உண்டு. கணவாய் பகுதி வானுயர்ந்த மூங்கில் காடு. விளைந்திட்ட மூங்கிலெல்லாம் ஆலைக்கு புறப்பாடு. மீள காகிதம் வடிவெடுத்து உருமாற்றம் திரும்புகிறது. காகிதம் புத்தகமாகிறதாம். ஆம், இதுவே இயற்றமிழ். காகிதம் புத்தகமாகிறது. ஆம், இதுவே இயற்றமிழ். சிறு சிறு மூங்கில் புல்லாங்குழலாகிறது. அதுவே இசைத்தமிழ் என்று போற்றி ஏற்றிக்கொள்ளுகிறது. நீண்ட மூங்கில் கழி கூத்தர் பயன்பாடு. நீண்ட மூங்கில் கழி கூத்தர் பயன்பாடு. எனவே கூத்து தமிழ் ஆகிறது. ஆறுகளின் தாயே மலைதான். அத்துணை ஆறுகளின் பிறப்பிடம் மலையே தான். உயிர்காக்கும் வாய்வு காற்று மரங்கள் தரும் பிச்சை. ஆடிசூழ் இவ் உலகில் 40 விழுக்காடு மழையை நம்பியிருக்கிறது உணவிற்கு. 75 விழுக்காடு தண்ணீர் தேவையை மலைச்சாரல் தான் முடிவு செய்கிறது. உலகில்
13 விழுக்காடு மாந்தர்கள் மலைகளைத்தான் வாழ்விடமாக கொண்டிங்கு வாழ்கிறது. விலங்குகளின் வாழிடம் மலை, காடு. மக்கள் காடுகள் அழிவு. மக்கள் காடுகளை அழித்தால் உலகம் அழியும். மனித வளம் பெருக காடும் மரமுமே தேவை. காலத்தின் நலன் கருதி வாய்ப்பிருந்தால் முடிவுரையில் பாடுகின்றேன். ஒரு முடுகு சந்தம் என் அரிமா நோக்கிலே இடம்பெற்ற முடுகு சந்தத்தின் ஒரு பகுதியை இவ்விடத்தில் வைத்து உங்களுக்கு வழியமைத்து தருகின்றேன். இடையினில் நுழைந்தன இமைதனை படித்தன இடைநிலை புழிந்திட மதம். இடையினில் நுழைந்தன இமைதனை படித்தன இடிநிலை புறந்திட மதம். மதம் கடைதனை சுருட்டிட கயமைகள் பறந்திட படைதனை பெருக்கிடு நிதம். கிடைத்ததை புரட்டிட கீழ்மகள் மலிந்திட புனைந்தனர் புவிதனில் கவி. படைத்தவை பொடிப்பட புலியென புறப்படு கவிதனில் விளையட்டும் களம். இது ஏற்காடு கவியரங்கில் 1991 ஏப்ரல் 28 பாடிய கவிதையின் ஒரு பகுதி சுரதா தலைமையிலே. என் இனிய கவிஞர்கள் புத்தம் புது கவிதை நித்தம் எழுதி வர சித்தம் நிறையும் என மொத்தம் அறிந்தவர்கள் சொல்லி வரும் பொழுதினிலே சிந்தை மகிழ்ந்துவிடும். வருவீர், கவிதை தருவீர். நல்ல கவிதைகளை நன்று படைத்து விட்டால் அல்லலகன்று விடும். நல்ல நல்ல பாடல்களை நவின்றிடுவீர். வருக, உங்கள் நான் செழிக்க. வணக்கம். முல்லையாருக்கு நன்றியை தெரிவித்து இவர் மகிழ்நன் மகிழினியால் எனும் பெயர்களை குரல் மகள் வழி கண்டவர். இளங்கோவையே மகனாய் பெற்று தமிழினியன் அமிழ்தினியாலை தமிழ் நிலத்திற்கு பெயர்களாய் அல்ல பெயரர்களாய் தந்தவர். எண்ணமெல்லாம் தமிழ், வண்ணமெல்லாம் கவிதை, சிந்தனையெல்லாம் சிறுகதை. இவர் சிந்தையில் உதித்ததுதான் தருமபுரி கவிஞர் மன்றம் எனும் விதை. தலைமகனாய் நிற்கும் கவிமகன், தனது அடையாளம் எழுத்தென மலராய் பூத்து நிற்கும் பெருமகன். தலைவரே, மலர் வண்ணனாரே, வருக, கவிதை தருக. சாரல் செழிப்பில் ஓங்கும் மஞ்சவாடே, பேர் விளக்கும் கணவாயின் பெருமையினை என் சொல்வேன். மஞ்சவாடி கணவாயின் மாண்புகளை எடுத்துரைக்க நெஞ்சமெல்லாம் பெரிது உவக்கும் நித்திலமாய் பெருகி வரும். மஞ்சையாடி என்பதுதான் மஞ்சையாடி ஆனதுவோ? மஞ்சை எனில் மயிலாகும். மஞ்சையாடும் மஞ்சவாடி. தோகை மயில் கூட்டமது துள்ளுகின்ற மகிழ்ச்சியினால் கூகை என்னும் ஒந்து ஒடுங்க குரல் எழுப்பி ஆடிடுமே. இங்கே மயில் நிறைய இருக்கும், இன்றைக்கி நம்ம காணோம். அடர்ந்திருக்கும் மூங்கிலிடை அடிப்பெருத்து வளர் மரங்கள், படர்ந்திருக்கும் கொடிகளிடை பசுமையுடன் திகழ் செடிகள், இரு மரங்கும் உயர்மலைகள் எழிலுடனே அமைந்திருக்க பெருவொழியாய் கணவாயும் பேரழகாய் நீண்டிருக்கும். சேலம் செவ்வாய்ப்பேட்டை சென்று பொருள் வாங்கியவர்கள் காலங்காலமாய் இந்த கணவாயில் போயொருவார். இடைமறித்து கொள்ளையிடும் இன்னல் எதுவும் நடந்ததில்லை. தடை எதுவும் இல்லாமல் தான் பயணம் தொடரும் இங்கே. எருதுகளை வண்டியிலே பூட்டிவிட்டு கண்ணயர்ந்தால்
கருதுமிடம் போய் நிற்க கண் விழிப்பார் உரிமையாளர். கேள்விப்பட்டிருக்கிறார். வண்டி ஓட்டி முழித்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வண்டியை கழிப்போட்டு படுத்துட்டா போதும். எந்த இடம் போய் சேரணுமோ அந்த இடம் போய் சேர்ந்துடும். கேள்விப்பட்டிருக்கிறேன். சேர மன்னன் ஆளுகைக்கு சேரும் இந்த மலை அதனால் சேரராயர் மலையதுவே, சேரராயர் மலையதுவே சேரராயன் ஆனதுவாம். மலையுமலை சார்பகுதி குறிஞ்சி நிலம் ஆகையினால் மலை வெள்ளத்தில் குறைவின்றி மாட்சியுடன் விழிந்தெடுமே. சந்தனமும் அகில் தேக்கும் கருங்காலி மூங்கிலுடன் இந்த மலை உயர்ந்திருக்கும் எழிலுடனே காட்சி தரும். செடி கொடிகள் அடர்ந்திருக்கும் சேர்வராயன் மலை இளங்கும். முடிவரைக்கும் பயன்மரங்கள் முதலீடாய் கை கொடுக்கும். மஞ்சு வந்து தவழ்கின்ற மலையுச்சி, அங்கே தான் மிஞ்சுமெழில் ஏற்காடு மேன்மையுடன் வரவேற்கும். மலையரசி நீலமலை மாட்சியுடன் ஏற்காடும் அலையலையாய் வரும் மக்கள் ஆவலெல்லாம் நிறைவேற்றும். கோடையிலே ஓய்வெடுக்க கொஞ்சுமெழில் மலர்களாலே ஆடை கட்டும் அழகு காண அலைமோதும் பெருங்கூட்டம். சுற்றுலாவுக்கு ஏற்ற தலம், துயரளித்து மகிழ்வூட்டும் பற்றிலதார் மனம் கூட பற்ற வைக்கும் ஏற்காடு. நள்ளிரவில் ஆடையின்றி நங்கையர்கள் தொழுதேற்றி உள்ள குறை தவிர்ப்பதற்கு ஒரு கோயில் அங்கு உண்டு. சேர்வராயன் மலவளமும் சேர்ந்திருக்கும் மஞ்சவாடி பேர் பெற்ற கணவாயும் பேசவுக்கும் ஊமையையும். மரத்துக்கும் மறந்தாவும் மந்திகளுக்கு அளவில்லை. உரத்தொழிக்கும் பறவையினம் ஓய்வின்றி பாட்டிசைக்கும். விலங்கனியை ஆண்டுதோறும் விரும்பி வந்து உண்பேன் நான். பலங்குறையா கணவாயை மறக்க மனம் விளைந்திடுமோ? சொல்வதற்கு நேரமில்லை, சொல்லிவிட முடியவில்லை. வெல்லும் இந்த கணவாயின் வியப்பூட்டும் பேரழகே. நன்றி. என் கவியை செவிமடுத்த எல்லோர்க்கும் என் நன்றி. முன்னெடுத்த கவி சுற்றம் முழுமைக்கும் நன்றி நன்றி நன்றி. வணக்கம். எப்பொழுதும் இந்த வண்டி அவர்களை சாய்த்திடாது. அது மலையோ ஆறோ நீர்வீழ்ச்சியோ வீழாது வழிநடத்தும். அப்படி வழிகாட்டியாய் விளங்குகின்ற கவிதை வழங்கிய ஐயா மலர்வண்ணனாருக்கு நன்றி. வெள்ளை சட்டை அணிந்த கருஞ்சட்டை இவர். பெரியாரை பேணுகின்ற பெருமை கவிஞர். எழுத்தை செதுக்கும் அருமை கவிஞர். பத்திர பதிவுகளை பத்திரமாய் செய்யும் தொழிலேற்று சித்திரமாய் கவிதை படைக்கும் பண்பின் ஊற்று மோக்கி வெங்கடேசனார் கவிதை வாசிக்க வருகிறார். சேர்வராயன் மலைச்சாரல் செழித்தோங்கும் மஞ்சவாடி என்னை முதலாக 1990 ஜூலை 14 அன்று உலகத் தமிழ் கவிஞர் மாநாட்டில் பேச வைத்தவர் எனது குருநாதரும் எனது ஆசிரியருமான ஐயா பாவலர் பெருமுள்ளையரசு அவர்கள். அவர்களுக்கு ஒரு வணக்கம் தெரிவித்தேன் உரையை தொடங்குகிறேன். ஏனென்றால் தமிழை வணங்கினாலும் ஒன்றுதான், ஆசிரியர் வணங்கினாலும் ஒன்றுதான். தமிழ் வணக்கமே ஆசிரியர் வணக்கம்தான். மாவட்டத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து கவிதை பாடியோரை எடை போட வீட்டிற்கும் தமிழ் வித்துக்களுக்கும் கவிதை வடிக்கும் கவிஞர்களுக்கும் சுவஞ்சர்களுக்கும் தமிழுள்ள காதலுக்காக காலத்தை ஒதுக்கி வந்துள்ள தன்னார்வலர்களுக்கும் என் வணக்கம். அருமையான ஒரு தலைப்பை தந்த பாவலர்களுக்கு நன்றி. கடந்த முறை ஒகேனக்கல் அருகே பிளிகுண்ட என்னுமிடத்தில் ஆற்றங்கரை கவியரங்கம், ஆம் ஆற்றல் மிகு கவிஞர்கள் இம்முறை மலைச்சாரல் கவியரங்கம் தமிழிசைக்க மஞ்சவாடை நாடி வந்தமைக்கு ஆயிரம் நன்றி. ஒகேனக்கல் கன்னட மொழியில் புகைமூட்டம் மிக்க கற்கள் இதுதான் பொருளாம். மஞ்சவாடி மஞ்சு மூட்டம் நிறைந்ததால் மஞ்சவாடி ஆயிற்று. மஞ்சு என்றால் பனி, அதாவது புகை என்று பொருள். ஆகவே இரு ஊர்களும் ஒரே சொற்களை குறிக்கும். அங்கே ஒகேனக்கல், இது மஞ்சவாடி. அங்கேயும் பனி தான், இங்கேயும் பனி தான். சேர்வராயன் மலை மஞ்சவாடி. சேர்வராயன் மலை கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் முதன்மையானது. வண்டிலிருந்து தேனை பிரிக்கும் ஏற்காடு. மாவட்ட எல்லையை பிரித்திருக்கிறது மஞ்சவாடி. மஞ்சவாடியே சேர்வராயன் மலையே, உன் அழகை என்னவென்று சொல்வது? நீ பச்சை வண்ணம் போர்த்திய பைந்தமிழ், குயில்கள் கூவும் பூங்கா, மயில்கள் ஆடும் பாங்கா,
இங்கே மூங்கல்களும் பாட்டிசைக்கும், வண்டுகளும் இசையமைக்கும். இருட்டு உனக்கு பகல் நேரமே இல்லை போலும், உனக்கு எப்போதும் இருட்டு. பனி மூட்டத்திலும் இருட்டு, காருங்கள் தோன்றினாலும் இருட்டு, மலைமேகங்கள் கூடினாலும் இருட்டு, கும்மி அடித்தாலும் இருட்டு, பகலிலும் இருட்டு, மர நிழலும் இருட்டு. அழகு மனிதர்கள் மட்டும் உன் மீது பற்றுக்கொள்ளவில்லை, சாலையில் செல்லும் வாகனங்களும் வானரங்களும் உன்னை கண்டால் ஊர்ந்து செல்கின்றன. உன் மீதுள்ள பயத்தால் அல்ல, உன் மீதில் உள்ள காதலால். வாகனங்கள் மட்டுமல்ல, வாகன ஓட்டிகளும் நீ மயக்க வைத்திருக்கிறாய். ஆகவே தான் இங்கே விபத்துக்கள் அதிகம் நடத்தி வியக்க வைத்துள்ளாய். இங்கே கிட்டத்தட்ட வாரம் 3 விபத்துகள் நடக்கிறது. வர்றவங்கெல்லாம் மழையை தான் பார்த்துன்னு போகிறாங்க, யாரும் சாலையை பார்க்குறதில்ல. பெருமை மஞ்சவாடியே, உனக்கு பெருமை உண்டு என இலக்கியம் சிப்புகிறது, என்னால் நம்ப முடியவில்லை. உண்மையெனில் உன் மீதுள்ள பற்றும் இன்னும் அதிகரிக்கும். ஆம், என் தமிழ் வர்த்த அவை பிராட்டியார் மண் அதியனை காண அதிசய நல்லிக்கனை பெற தகடூர் மண்ணுக்கு இவ்வழியாகத்தான் சென்றாராம். சங்க பலகை இருந்த இடமே இந்த வெள்ளைப்பன் கோயிலாமே. ஆகிய மஞ்சவாடியே, நீ பல்வேறு ஆறுகளை உருவாக்கினாய், மழையை தந்தாய், சுட்டிருக்கும் சூரியனை வீழ்த்த பனியை தந்தாய், பல்வேறு இசைகளின் ஒளியை தந்தாய். தமிழை வளர்த்தாய், தகடூருக்கு புகழை சேர்த்தாய். உன்னை கண் போன்று, மண் போன்று, பொன் போன்று, பெண் போன்று பாதுகாப்போம், பராமரிப்போம். தமிழ் ஓங்குக, மஞ்சவாடி புகழ் பாடுவோம் என முழங்கி வாய்ப்பை நன்றியாக்கி விடைபெறுகிறேன். வணக்கம். இருட்டை விரட்டும் கவிதையை இருள் கவியும் மலைப்பகுதியில் சிறப்பாய் வழங்கி சிறப்பு செய்த மோக்கியாருக்கு நன்றி. அடுத்ததாக, படித்தோரெல்லாம் படித்தவர் என்று, படைத்தவரெல்லாம் படைப்பாளர்களும் என்று. கவிதை வடித்தோரெல்லாம் கவிஞர்கள் ஆவதுண்டா? இவர் படிப்பார், படைப்பார், கவி வடிப்பார், ஒருங்கிணைப்பார். பெண்ணாகரம் தந்த பொன் அதரம், கூத்தப்பாடியில் உயர்ந்த மலை பழனி. எங்கள் கூத்தப்பாடி பழனி கவிதை தர வருகிறார். கவியரங்க தலைமை வைத்து இந்த நிகழ்வை மிகச் சிறப்பானதாக்கி கொண்டிருக்கின்ற கவியரங்க தலைவர் அவர்களுக்கும், இந்த நிகழ்வினுடைய தலைவர் அவர்களுக்கும், இந்த சிறப்புமிக்க கவியரங்கில் கவிபாட வந்திருக்கும் சகோதர கவிஞர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். தலைப்பு: சேர்வராயன் மலைச்சாரல் செழிப்பிலோங்கும் மஞ்சவாடி. சேர்வராயன் மலையிலே செழித்தோங்கும் மஞ்சவாடி, கனவிலே கனவாய் வந்தாய் நீ, கனவிலே கனவாய் வந்தாய் நீ. உனை நேரில் காணும் ஆவல் கொண்டேன் நான், உனை நேரில் காணும் ஆவல் கொண்டேன் நான். அழகிய மலை சாரலில் நீதானே என் கனவாய், அழகிய மலை சாரலில் நீதானே என் கனவாய். நினைவுகள் இன்னும் ஈரமாக கனவாய் போன உன் நினைவுகளுடன் கனவில் உன் அருகில் நான், கனவில் உன் அருகில் நான். அதிகாலை வெயிலிலும் அழகிய மாலை வேளையிலும் என் கனவாய் மஞ்சவாடியே, என் கனவாய் மஞ்சவாடியே. உனை காண ஆவல் கொள்கையில் என்னை மறந்து நான், உனை காண ஆவல் கொள்கையில் என்னை மறந்து நான். 2 மலை முகடுகளுக்கு நடுவே நீ பயணிக்கும் அழகில் மயங்கித்தான் போனேன். உனை பார்த்து என் முப்பிறப்பின் தவமாய், இப்பிறப்பில் என் கனவாய், என் கண்முன் மஞ்சவாடியாய் நீ. உனை ஓவியம் தீட்ட தூரிகை எடுக்கையில் நெளிந்து நாணம் கொள்கிறது வண்ணத் தூரிகை. உன் கொஞ்சும் அழகை ரசித்தபடி வண்ணம் தீட்டுவதில் நீடித்து காட்டுது தயக்கம். வளைந்து நெளிந்த இடையுடன் வஞ்சிக் கொடியே, உன்னை படைத்தான் அந்த பிரம்மன், அவன் கனவுகளின் தொடர்ச்சிதானே அழகிய கனவாய் நீ.
வன விலங்குகளுக்கு வாழ்விடம் தந்தாய் நீ. வாழும் பல பழங்குடி மக்களின் வாழ்வாதார பிரச்சனைக்கும் தீர்வு காண தீர்மானம் வேண்டும். வனவிலங்கு சரணாலயம் உன்னில் அமைக்க அரசாங்கம் முன்வர வேண்டும். உன் தோள் சாய்ந்து நான் சினுங்கிட, காற்றாய் என்னை நீ வருடிட, கனவாக உன் வருகையை நீ எதிர்நோக்கிட, கனவாயே உன்னில் நான் கால் பதித்திட வேண்டும். மஞ்சவாடியே உன்னில் நான் மயங்கிட வேண்டுமடி ஓர் வரமே. என்றும் நீ செழிப்புடன் இருப்பதிலுள்ளது நல் அறமே. கவிதை வாசிக்க வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வாய் பற்றி அவர் திறந்த வாய் எங்களை திறக்காமல் வைத்திட்ட கதவுகளெல்லாம் திறந்த வாயாக மாற்றிற்று. கணவாயை காதலிக்க முடியுமா என்றால் முடியும். கணவாயை ஒரு பெண்ணாக்கி அதிலே அவர் கொண்ட காதலை ஓவியமாக்கி இங்கே காவியமாக்கி படைத்திருக்கின்றார். ஐயாவளுக்கு நன்றி.